கடுமையாக நடுங்கி போனாங்க, வாய்விட்டு அழுதார்கள். கடுமையாக நடுங்கி போனார்கள், வாய்விட்டு அழுதார்கள். ஏன் அழுதார்கள்? ஏன் அப்படி நடுங்கினார்கள்? சற்று பொறுத்திருங்கள், அடுத்த நிகழ்வில் நாம் காண்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் திருப்பெயரால் வழங்கியோர் ETA ஸ்டார் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் துபாய், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், வெஸ்டர்ன் ஆட்டோ துபாய். உங்கள் மூன் டிவியில் ஸ்மார்ட் மஸ்கிட்டோ நெட் வழங்கும் காமெடி கிளப். கிபி 1930 வாழ்ந்த ஆட்கள். இது இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள். காமெடி ஆக்டர் வடிவேலு. காமெடி கிளப் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் கலக்கலான காமெடி நிகழ்ச்சி காமெடி கிளப். உங்கள் மூன் டிவியில் உங்களுடைய விளம்பர தொடர்புக்கு தி ஹெட் மார்க்கெட்டிங் மூன் டிவி, இலக்கம் 132, கோடம்பாக்கம் ஹைரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. மொபைல் நம்பர் 8754502553, 9840011172, 9840011173, 9840011174. இது உங்கள் மூன் டிவி. தீனொளி வழங்குவோர் ETA ஸ்டார் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் துபாய், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், வெஸ்டர்ன் ஆட்டோ துபாய். قلم من وحي القرآن، نون نون يكتب لي شعرا موزون، نون نون قلم من وحي القرآن، نون نون يكتب لي شعرا موزون، شعرا ينبض بالإيمان، يكتب لي في حب الله قصصا أحفظها في قلبي وكلام. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தீன் ஒலி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது. கேள்விகளுடன் ஆவலாய் காத்திருக்கும் அன்பான நேயர்களே, உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான பதில்களை தருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய சுன்னத்துல் வல் ஜமாத் பேர் இயக்கத்தின் தலைவரும் ஹைருல் பரியா மகளிர் அரபு கல்லூரியின் முதல்வருமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஆலிம் ஹஸரத் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியினுடைய முதல் நேர் என்ன கேள்வியோட வரான்னு பார்க்கலாம் சார். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் எங்கஞ்சி பேசுறீங்க? ஷார்ஜால ஜாஃபர். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். உங்க கேளுங்க, ஹஸரத் இருக்காங்க விளக்கம் தருவதற்கு. ஓகே, வசனத்துக்கு பதில் கேட்கணும். சூரத் நிசா வசனம் நம்பர் 65. உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் தம்மிடையே பிணங்கிக் கொண்ட விஷயத்தில் உம்மை அவர்கள் நீதிபதியாக்கி பிறகு தீர்ப்பளிப்பதை தம் மனங்களில் எவ்வித அதிருப்தியையும் காணாமல் உம்முடைய தீர்ப்பை முற்றிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ்வின் தூதர்களாக அவர்கள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்ப்புக்கு செல்லக்கூடியவர்களாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் விசுவாசியாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படியானால்
இன்றைய முஸ்லிம்கள் தங்களுடைய பிரச்சனை ஏன் கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கும் கொண்டு செல்கிறார்கள்? நபியின் மரணத்துக்கு பின்பு அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் என்பதற்காக நாம் நபிகள் அவர்களிடம் பிரச்சனையை எடுத்து சொல்லக்கூடாது. விளக்கம் சொல்லுங்களேன். நிகழ்ச்சி திறந்து பாருங்க, அதற்கான விளக்கத்தை தருவார்கள். அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லியிருக்கிற ஒரு வசனத்தை குறிப்பிட்டு காட்டி அதனுடைய விளக்கத்தை கேட்டுக்கிறீங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, வமா கான லி மூமினின் வலா மூமினத்தின் இதா கல்லல்லாஹு வரசூலுஹு அம்ரன் அன் யக்கூன் லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரியும். அதாவது அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு வழங்கிட்டா அதை எந்த மூமினாக இருந்தாலும் அதை மூமினில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூமினான ஆணாக இருக்கட்டும் மூமினான பெண்ணாக இருக்கட்டும் அதை ஏற்றுக்கொள்ளணும். அவங்களுக்குண்டு ஒரு சுய விருப்பத்தை வைத்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் என்ன தீர்ப்பு வழங்குறானோ அதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தீர்ப்பு வழங்குறாங்களோ அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய கருத்து. இப்போ இதை வச்சு தான் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே ஒரு பிரச்சனை கொண்டு போகலாமே, ஏன் கோர்ட்டுக்கெல்லாம் கொண்டு போய் அதுக்குண்டான தீர்ப்பை நம்ம கேட்கணும் என்பது தான் உங்களுடைய கேள்வி. இப்பொழுது நம்ம கோர்ட்டு கொண்டு போனால் கூட, ஆனால் இதில் பல நாடுகளில் சட்டங்கள் வித்தியாசப்படுகிறது. இப்போது இந்தியா போன்ற நாடுகள்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டாக்கா அங்கே நம்ம கொண்டு போய் முறையிடும் கோர்ட்டில். அவங்க இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனத்தில் என்ன சட்டங்கள் இருக்குதோ அதன் பிரகாரம் தான் அவங்க தீர்ப்பு வழங்குறாங்க. இப்போ இன்னும் சொல்லப்போனால் இந்த இஸ்லாமிய சட்டத்தில் சிவில் சம்மந்தப்பட்டதும் இருக்குது, கிரிமினல் சம்மந்தப்பட்டதும் இருக்குது. அதாவது குடும்பவியல் சட்டம், குற்றவியல் சட்டம். இப்போது இந்தியா போன்ற நாடுகளில் முஸ்லீம்களுக்கு குடும்பவியல் சட்டத்தில் இஸ்லாத்தின் சட்டத்தை தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அந்த சட்டங்கள் தான் இயற்றப்பட்டிருக்கு, அது பிரகாரம் தான் தீர்ப்பு வழங்குறாங்க. அதே நேரத்தில் குற்றவியல் சம்மந்தப்பட்டதாக இருந்தால், கிரிமினல் சம்மந்தப்பட்ட சட்டங்கள் இருக்குதுல்ல, அதில் முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், இதில் இது இந்தியாவிற்கென்று சில சட்டத்தை வகுத்திருக்கிறாங்க, அது பிறகு தான் தீர்ப்பு வழங்குறாங்க. ஒரு முஸ்லீமே ஒரு குற்றவியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கோர்ட்டுக்கு போனோமாக்கா இந்திய நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்குறாங்களே தவிர இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குறது இல்லை. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஏன் கோர்ட்டுக்கு போகணும், நபிகிட்டே போடலாமான்னு. இப்போது நபி இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது இப்பொழுது நம்ம நாட்டில் இந்த பிரச்சனை கொண்டு போனாக்கா இந்த இந்தியாவுடைய சட்டத்தை பிறகு தானே தீர்ப்பு வழங்குறாங்க, இஸ்லாத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கலையில். இது ஒரு சப்ஜெக்டு. அடுத்து இப்போ ஏன் நபிகிட்ட கொண்டு போகாமல் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம கேட்குறீங்க. இப்போது அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, அல்லாஹ் ஒன்று தான் இருக்குது. இப்போ அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தீர்ப்பு வழங்கிட்டாலும் தான் இருக்குது. இப்போ இதை வச்சுக்கிட்டு அல்லாஹ் தான் இப்போ இருக்கிறானே, அல்லாஹ்ட்டே பிரச்சனை கொண்டு போக வேண்டியதானே, ஏன் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம கேட்போமா? ஏன் இது ரசூல் மட்டும் அங்கே சொல்லப்படலை, அந்த வசனத்தில் அல்லாஹ் பற்றியும் தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா அல்லாஹ் இன்றைக்கி தான் சொல்கிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த பின்னரும் கூட ஹயாத்தாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அந்த சப்ஜெக்ட் வச்சுருவோம். அல்லாஹ் இப்போ இருக்கிறான்ல, அல்லாஹ்னாலும் தீர்ப்பு வழங்குறான்னு அந்த வசனத்தில் இருக்குது. இப்போ அல்லாஹ்ட்ட எல்லாம் கேளுங்க, இந்த தீர்ப்பு என்ன இந்த விஷயத்துலண்டு, ஏன் கோர்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அடுத்து இன்னொரு விஷயம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ நம்ம விட்டு சென்றுட்டாங்க, இப்போ நம்மளோட இல்லை, அதனால தான் நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற வாதமும் சரியில்லை. அப்படி பார்த்தா இப்போ நம்ம இந்தியா போன்ற நாடுகள்லாம் குற்றவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கோர்ட்டுக்கு தானே போகிறோம், இஸ்லாத்தின் அடிப்படையில் அங்கே தீர்ப்பு வழங்குறது இல்லையே, ஆனால் அங்கே போகத்தானே செய்கிறோம். இப்போ அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அங்கே இல்லை, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீர்ப்பு அங்கே கிடையாது. இந்த நாட்டு அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்படுது. ஆனாலும் இப்போ அங்கே தான் போகிறோம். அதனால் இந்த வசனத்தை சொல்லி காட்டி நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் போகிறோமே அப்படிங்கிறது ஒரு பொருத்தமாகவே இல்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு நம்ம பார்வையிட்டு மறைந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். அந்த சூழ்நிலையிலும் கூட மக்கள் எல்லா விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்கலையே, மற்ற சஹாபா பெருமக்கள் தானே கேட்டாங்க. மதீனாவிலே வாழ்ந்த மக்கள் வேண்டுமானால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் முறையிட்டு இதுக்கு தீர்ப்பு என்ன அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டும் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே யமன் நாட்டில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தானே கவர்னராக இருந்தாங்க. யமன் நாட்டு மக்கள்லாம் மதீனாவுக்கு வந்தால் கேட்டுட்டு போனாங்க? கிடையாது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தானே இதுக்கு என்ன தீர்ப்புன்னு கேட்குறாங்க. முஆத் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே கூட
சஹாபா பெருமக்களை அணுகி இதற்கு என்ன தீர்வு என்று கேட்டுத்தானே இருக்கிறாங்க. அதனால தான் நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை யமன் நாட்டுக்கு அனுப்பும் பொழுது எப்படி இங்கே தீர்ப்பு வழங்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இறை வேதத்தை கொண்டு தீர்ப்பு வழங்குவேன், உங்களுக்கு அதில் கிடைக்காவிட்டால் என்ன செய்வீங்க என்று கேட்குறான் நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுடைய ஹதீஸை கொண்டு நான் தீர்ப்பு வழங்குவேன் என்று முஆத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அதிலும் உங்களுக்கு கிடைக்காவிட்டால் என்ன செய்வீங்க, இந்த ரெண்டையும் அடிப்படையாக வைத்து ஆய்வு பண்ணி நான் தீர்ப்பு வழங்குவேன் என்று முஆத் ரலியல்லாஹு சொல்லும் பொழுது நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை தட்டி கொடுத்து அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. இது திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே கூட ஒரு சில மக்கள் தங்களுடைய தீர்வுக்கு சஹாபா பெருமக்கள் அணுகித்தான் அதற்கு என்ன தீர்வு என்னங்கிறத அவங்க பெற்றிருக்கிறாங்க. அதனால் இங்கே அல்லாஹ்வோட ரசூல்னு சொன்னது நேரடியாக போய் முறையிடுறது அப்படிங்கிறதல்ல. அல்லாஹ் என்ன குர்ஆனில் சொல்லியிருக்கிறானோ அதன் பிரகாரம்னு அப்படி அர்த்தம். அதே போல் நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம்னு அர்த்தம். இன்றைக்கி நம் பார்வைக்கு முன்னால் நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர் விட்டு சென்ற ஹதீஸ் நம்மிடம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த ஹதீஸை கொண்டு தீர்வு காண வேண்டும். அதே போல் உங்களுக்கு பிரச்சனைனா குர்ஆனை கொண்டு தீர்வு காண வேண்டும். இந்த அமைப்பு கியாமத் நாள் வரைக்கும் புரிந்து கொண்டு தான் இருக்குங்கிறத நாம் அறிந்து கொள்வோம். மிக தெளிவான விளக்கம் தந்து அந்த நேர் தெளிவு பெற்றுவார் நம்புறோம் இன்ஷா அல்லாஹ். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேங்காட்டியன் பேசுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, உங்க கேள்வியை கேளுங்கம்மா. ஹஜ்ரத் இப்ப நம்ம மௌசா போயிட்டோம்னா நம்ம சொர்க்கத்துல இருக்கும் போது நம்ம நம்மளோட முன்னோர்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஹஜ்ரத். இல்ல நம்ம மறுமை நாள்ல தான் பார்க்க முடியுமா? சரிம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை தருவார்கள். நம்ம மரணம் அடைந்ததற்கு பிறகு தீர்ப்பெல்லாம் வழங்கின பிறகு அதான் மஹ்ஷருடைய நாளுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சொர்க்கத்து வாசலில் சொர்க்கத்தை கொண்டு போயிடுவான், நரக வாசலில் நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். இப்போ இந்த நேரத்தில் சொர்க்கத்து வாசலாம் இருப்பாங்கல்ல, அவர்கள் அவருடைய உறவினர்களை எல்லாம் சந்தித்து கொள்ள முடியுமா என்று நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. தாராளமாக சந்தித்து கொள்ள முடியும். அது சொர்க்கத்தில் தான் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் பாருங்கள், இந்த உலகத்தை விட்டும் போயிட்டா அடுத்த உலகம் ஆலமுல் பர்ஸக் அப்படின்னு சொல்லுவாங்க, திரை உலகம்னு. அங்கே கூட நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சந்தித்து கொள்வார்கள், நாம் கூட சந்தித்து கொள்வோம். நம்முடைய முன்னோர்களை எல்லாம் அங்கே போயிட்டோமா சந்தித்து கொள்வோம். அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய ரூஹுகள் இருக்கும்ல அதில் ஒருவர் சந்தித்து கொள்வார்கள். அதனால தான் நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் யாராவது மரணம் அடைந்து விட்டால் அந்த கஃன் உடையை நல்ல உடையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நல்ல உடைன்னு சொன்னால் பரிசுத்தமானதாக அப்படின்னு அர்த்தம். அதில் காஸ்ட்லி அப்படின்னு நம்ம வழங்கிக் கொள்ள வேணாம். நல்ல உடையாக இருந்தால் தூய்மையான ஆடையாக நீங்கள் அணிவித்து விடுங்கள். காரணம், எந்த துணியை நம்ம கஃனாக அணிவிக்கிறோமோ அந்த துணியோட அவர்கள் ஒருவருக்கு மத்தியில் சந்தித்துக் கொள்கிறார்கள் என்று நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த உலகத்தை விட்டு நம்ம சென்று விட்டாலே போதுமானது. அங்கே நல்லோர்கள்லாம் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஆனால் நல்லோர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நல்லோர்களாக தான் சந்திப்பாங்க. அதனால தான் நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லி அனுப்புவார்கள் தாபியன்கள் சஹாபா பெருமக்கள்லாம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்தால் இருக்கும் பொழுது ஒருவர் நீங்கள் நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சா என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள் என்று சொல்கிறாங்க. இது இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போலாம் நம்ம மதீனாவுக்கு யாராவது ஜியாரத்துக்கு போனால் நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபுக்கு போனால் என்னுடைய சலாத்தை தெரிவிங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம்ல, இது அவங்களுடைய தர்பாருக்கு முன்னால் நின்று சலாத்தை தெரிவிக்கிறது. ஆனால் இவங்க நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக பார்க்கறது இல்லை. ஆனால் சக்கராத்தாக இருக்கக்கூடிய அந்த தோழரிடம் ஒருவர் கூறுகிறார் என்றால் இவர் நேரடியாக சந்திக்க போகிறார்கள் நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஆகவே தான் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க என்று சொல்லி அனுப்புகிறாங்க. இப்னு மாஜா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் இன்னொரு தோழர் அவங்க சக்கராத்தால இருக்கிறாங்க. ஒரு சஹாபியத் பெண்மணி நீங்கள் இன்னார சந்தித்தா நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். அதான் சக்கராத்தால இருக்கிறாங்க, ரூஹு பிரிய போகுது. அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, இன்னாரை நீங்கள் சந்தித்தான்னு சொன்னால் உங்களோட ரூஹ் பிரிந்ததுக்கு பிறகு இன்னாரை நீங்கள் சந்திப்பீங்க, நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் மரணம் அடைந்ததுக்கு பின்னால் என்னுடைய நிலை எப்படி இருக்குன்னு தெரியாத, நான் இதையெல்லாம் யாவப்படுத்திக்கிட்டு அவங்கள சந்தித்து அப்படியெல்லாம் சலாம் சொல்ல முடியும், எப்படி என்னால் சந்திக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய
கருத்தை தெரிவிக்கிறாங்க. அப்போ அந்த சஹாபியத்து பெண்மணி சொன்னாங்க, ஏன் நீங்கள் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேள்விப்பட்டது இல்லையா? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்களே, நல்லவர்களுடைய ரூஹலை எல்லாம் அல்லாஹு தாலா பச்சை நிற பறவைகளில் அமைத்து விடுவான், அது அப்படியே சொர்க்கத்தில் சுற்றி கொண்டு வரும், கடைசியில் அர்ஷுடைய தூண்களை வந்து அடையும் என்று கேட்டிருக்கீங்களா இல்லையா? அந்த தோழர் சொன்னாங்க, ஆமாம் நான் கேட்டுக்கிறேனே அப்படின்ட்டு. அதனால தாங்க சொல்கிறேன், நல்லவர்களுடைய அந்த ரூஹெல்லாம் அந்த அரிசனுடைய தூண் பக்கம் எல்லாம் வந்து சேருவீங்க. அப்போ நான் சொல்கிறவங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க. அதனால் நான் சலாம் சொல்கிறேன், அவங்க எடுத்து சொல்லுங்கள் என்று அந்த சஹாபத் பெண்மணி சொல்கிறாங்க. இது இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் நல்லோர்கள் சந்திப்பதுங்கிறது சொர்க்கத்திலும் உண்டு. அங்கே மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நம்ம ரூஹு பிறந்துட்டா, அந்த நம்முடைய ரூஹ உடலை விட்டும் பிரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிறோங்க, அதுக்கு பிறகு ஆலமுல் பர்சக், அந்த திரை உலகம்னு சொல்கிறோம்ல, அந்த கபருடைய வாழ்க்கை, அங்கே கூட இந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, தட்டு எடுக்கிறாங்க வெளியில. உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்கம்மா. தீகாத்தூர்ல இருந்து பேசுறாங்க, நூருல் ஹுதா. சரிம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. இப்ப நான் அண்ணங்கிட்ட குழந்தை கொடுத்துருக்குறேன். அவங்க வந்து தாய் தாப்பம் பேர் சொல்லி வளர்க்கணும்னு சொல்றாங்க. அது எப்படிங்க? தாய் தாப்பம் பேர் சொல்லி வளர்த்தாக்க அவங்க ஏதோ ஒரு பிள்ளைங்களை அவங்க சண்டை போட்டாங்கன்னா அப்புறம் தாய் தாப்பம் தெரிஞ்சிடும் அந்த பிள்ளைங்களுக்கு. அப்ப அந்த பிள்ளைங்க பெரியதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதான் எப்படிங்கன்னு சொல்லி. சரிம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை தருவார்கள். அதாவது ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. இப்போ அவங்க வந்து தாய் தப்பனுடைய பேரை சொல்லித்தான் அந்த குழந்தைய வளர்க்கணும், மற்றவங்க யார் இப்போ வளர்க்குறாங்களோ அவங்களுடைய பேரையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே. அந்த மாதிரி இருந்தால் இந்த குழந்தை கொஞ்சம் விவரம் அடைந்ததுக்கு பிறகு அப்போ நம்முடைய வாப்பா வேறு உம்மா வேறு என்று நினைத்து விட்டால் அது பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வந்து அவங்க சொந்த, இப்போ யார் வளர்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வாப்பா, யார் வளர்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் உம்மா, அப்படி சொன்னால் தானே ஒரு ஐக்கியத்தோடு வளரும், பின்னால் பிரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கேள்வி வச்சுருக்கிறீங்க. இப்போது ஒரு குழந்தை இன்னொரு வளர்ந்தா, இன்னொரு ஆண் இன்னொரு பெண், இப்போ அதான் வளர்ப்பு தந்தை வளர்ப்பு தான்னு சொல்லுவோம். அவங்கள வளர்ந்தாலும் கூட இந்த குழந்தைக்கு உண்டான உண்மையான தந்தை பெயரை கொண்டு தான் நம்ம வளர்க்கணும். அந்த நடிப்பு உதாரணத்துக்கு இந்த குழந்தையோட பேரை பதிவு பண்ணுவோம்ல, உண்மையான தந்தை யார் அவங்கள அது கொண்டு தான் பதிவு பண்ணணும். அப்போ ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்போம்ல, அந்த குழந்தையுடைய தந்தை யாருன்னு கேட்பாங்க, யார் பெற்றெடுத்தாங்களோ அவங்களுடைய தந்தை பேரை தான் சொல்லணும், அவங்களுடைய தாயாருடைய பேரை தான் சொல்லணும். வேணா கார்டியன் அப்படின்னு போட்டு இப்போ யார் வளர்த்துட்டு இருக்காங்களோ அவங்க பேரை போடலாமே தவிர, இப்போ வளர்த்துட்டு இருக்கவங்கள சொந்த தந்தையாகவோ சொந்த தாயாகவோ அப்போ போடவே கூடாது. மார்க்கத்தில் அறவே செல்லாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். என்னத்தான் வளர்த்தாலும் உண்மையான மகனாக ஆக முடியாதுல்ல, நம்ம மார்க்க சட்டமே அதானே. இப்போ நல்லா வளர்த்துக்கிட்டே வர்றாங்க, அவங்க இப்போ வளர்த்துக்கிட்டு வரக்கூடிய தாயோ தந்தையோ இறந்துட்டு போகிறாங்க, வளர்ப்பு தாய் வளர்ப்பு தந்தை இறந்து போயிட்டாங்க வைங்க, அவங்களுடைய சொத்துலேருந்து இந்த வளர்ப்பு குழந்தைக்கு பங்கு கிடைக்குமான்னா கிடைக்காதுல்ல. ஏன்? உண்மையான குழந்தை கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த குழந்தைங்கிற வரைக்கும் தான் அந்த பார்க்குறது பேசுகிறதுங்கிற சட்டமெல்லாம் வரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்களாக்கா அந்நிய குழந்தைகளுடைய சட்டம் வந்துடும். அந்நிய குழந்தையாக இருக்கும்போது இல்லை, அந்த அந்நிய குழந்தை வளர்ந்து பருவம் அடைஞ்சிட்டு வச்சுக்கிறோங்களேன். இப்போ அந்நிய ஆண் அந்நிய பெண், பெண் குழந்தையாக இருந்தால் அந்நிய பெண், ஆண் குழந்தை இருந்தால் அந்நிய ஆண், அந்த அந்நிய ஆணுக்கு என்ன சட்டமோ அந்த சட்டம் வந்துடும். இப்போ உங்கள் அண்ணன்ட்டு நீங்கள் கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்க ஒரு பேச்சுக்கு, இப்போ நீங்கள் வந்து உங்கள் அண்ணன்ட்டு கொடுத்துருங்க குழந்தைய, அந்த குழந்தை பெண் குழந்தைன்னு வச்சுக்கிறோங்க, இப்போ பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இப்போ அந்த குழந்தைக்கு உங்களோட அண்ணன் வந்து மாமாவாக இருப்பாங்க. அதனால் இப்போ பொதுவாக வந்து மாமா சட்டம் வந்து மஹரம்ங்கிற அடிப்படையில் அந்த பெண் குழந்தை வயசுக்கு வந்துட்டால் கூட உங்களுடைய அண்ணனை தாரமாக பார்க்கலாம், பேசலாம். ஏன்னா அவங்கெல்லாம் திருமணம் செய்து கொள்வதற்கு தடை செய்யப்பட்டவர்கள், பிரச்சனையே கிடையாது. இதே நேரத்தில் நீங்கள் கொடுத்த குழந்தை வந்து ஆண் குழந்தைன்னு வச்சுக்கிறோங்க. ஆண் குழந்தை இப்போ உங்கள் அண்ணனுடைய மனைவியாக இருக்கிறாங்கல்ல, அவங்க இந்த குழந்தையோட பேசுகிறது, அவங்களுக்கு உண்டான உதவி செய்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஆண் குழந்தை பருவம் அடைஞ்சிருச்சு, வயசுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆண் குழந்தைன்னு சொன்னால் பெரிய பையனாக ஆகிட்டான். இந்த பெரிய பையனை ஆகிட்டாக்கா உங்கள் அண்ணனுடைய மனைவி வந்து அந்நிய பெண்ணு தான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருப்பதோ பேசிக்கொள்வதோ தேவையில்லாமல் பார்த்து கொள்வதெல்லாம் கூடாது. இல்லை இவ்வளோ காலமாக என் புள்ள மாதிரிங்க வளர்த்தேன், புள்ள மாதிரி தான், புள்ள ஆயிட முடியாது. நம்மளே சொல்லுவோம் புள்ள மாதிரிண்டு, அப்போ புள்ள மாதிரி தான்.
பிள்ளைங்கிற சட்டம் வராது. அதனால் அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோட சட்டம் வரும். இப்போ இந்த மாதிரி கட்டத்தில் இப்போ அந்த பையன் பெரிய வந்துட்டான்ல, இப்போ யார் இது வரைக்கும் வளர்த்தாங்களோ அந்த வளர்ப்பு தாயின்னு சொல்கிறோமே, இவங்க ஒரு வீட்டில் தனியாவலம் இருக்கக்கூடாது, அவர் தேவையில்லாமல் சந்தித்து பேசக்கூடாது. அந்நிய ஆண் அந்நிய பெண்கள் என்ன சட்டமோ அந்த சட்டம் வந்துடும். அதனால் இப்போ மகரமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ மகரம் இல்லாதனால இப்போ ஆண் குழந்தைங்க போய் தான் அந்த பெண்களுக்கு பிரச்சனை ஆகுது. ஆனால் அது ஒரு பெண் குழந்தையாக இருந்துட்டா இப்போ 2 பேருக்குமே சிக்கல் கிடையாது. இப்போ நீங்கள் கொடுத்த குழந்தை பெண் குழந்தைன்னு வச்சுக்கிடுவோம், பருவம் அடைந்து விட்டது. இப்போ உங்கள் அண்ணனுக்கு திருமண சூழலுக்கு தடை சொந்த அண்ணனாக இருந்தால் தான் இப்போ நான் சொல்லிக்கிறது. அப்போ பெரியம்மா மகன் அண்ணன், சின்னம்மா மகன் அண்ணன் அந்த மகனுக்கு அல்ல. இப்போ சில பேர் அண்ணன்ட்டு சொல்லிவிட்டு நம்ம சட்டத்தை மாற்றி வழங்கிடக்கூடாது. உங்கள் கூட பிறந்த அண்ணனாக இருந்தால் தான் இப்போ நான் சொல்ல வர்றேன். இந்த குழந்தைய கொடுத்தீங்க, பெண் குழந்தையாகவும் இருக்குது, பருவம் அடைந்துட்டால் அந்த அண்ணனோடு பேசுவதோ தனித்திருப்பதோ குற்றம் கிடையாது. அதே நீங்கள் சொல்கிற அண்ணங்கிறது பெரியம்மா மகன், சின்னம்மா மகன், பெரியத்தா மகன், சின்னத்தா மகன், அவங்களையும் அண்ணன் தானே சொல்கிறோம், அல்ல தம்பின்னு தானே சொல்கிறோம். அந்த மாதிரி இருந்தால் இந்த நீங்கள் கொடுத்த பெண் குழந்தை பருவம் அடைந்த பிறகு அந்நிய ஆண் அந்நிய பெண்கள் அந்த சட்டத்துக்கு வந்துடும். அவங்க தனித்து பேசக்கூடாது. அதனால் நீங்கள் சொல்கிற சொந்த அண்ணனாக இருந்தால் அந்த குழந்தைக்கு மாமாங்கிற அடிப்படையில் பிரச்சனை இல்லை. அப்போ பெண் குழந்தைன்னு வச்சுக்கிறோமே, இப்போ இவருக்கும் பிரச்சனை இல்லை, அவருடைய துணைவியாருக்கும் வளர்ப்பு தாக்கும் பிரச்சனை இல்லை. அவங்களும் பொம்பளை, இந்த பிள்ளையும் பொம்பளை, பிரச்சனையே கிடையாது. ஆண் குழந்தை இருந்தால் தான் இந்த சட்டம் வரும். அதனால் வளர்ப்பு குழந்தைங்கிறது என்றைக்கும் சொந்த குழந்தை ஆகாது. அதுபோல் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தாலும், பதிவு பண்ணுறதா இருந்தாலும், பாஸ்போர்ட் விஷயமா இருந்தாலும், ஸ்கூலாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் சொந்த தந்தை யாரோ அவங்க பேர் தான் போடணும். அதுபோல் திருமணம் செய்து கொடுக்க போகிறோம், பத்திரிகையில் கூட இன்னாருடைய மகன் இன்னார்னு போடுவோம்ல, அப்போதும் சொந்த தந்தையை தான் போடணுமே தவிர யார் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரோ அவர் பேர் போடக்கூடாது. இப்போ பிள்ளைங்க இப்படி வேறு பேர் போட்டாக்க ஒரு பிரிவினை ஏற்படுமே, ஒரு ஐக்கியம் ஏற்படாதான் நினச்சாக்க அதனால் நம்ம பொய் சொல்லக்கூடாதுல்ல. அந்த குழந்தைக்கு இன்னார் தான் தந்தைன்னு இருக்கும் பொழுது இன்னொரு ஆள் போய் அவர் தான் தந்தைன்னு சொல்லலாமா? பொய் சொல்லக்கூடாதுல்ல. அதனால் என்ன தான் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம பொய் சொல்லி வளர்த்துட்டோம்னு வச்சுக்கிறோங்க, அந்த குழந்தை ஏதோ ஒரு வகையில் கேள்விப்பட்டுருது. அப்போ என்ன பாடுபடும் அந்த குழந்தை? எனக்கு சொந்த தந்தை ஒரு ஆள் இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து மறைச்சி விட்டாங்களேன்னு சொல்லி நம்ம எல்லாருமேலுமே அது வெறுப்படையும். அதனால் நீண்ட நாளைக்கெல்லாம் மறைக்க முடியாது. அதனால் நம்ம உண்மையை சொல்லி வளர்த்தா அதுக்குண்டான சவாபையும் நல்லதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். மிக அழகாக சொன்னீர்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். யார் எங்கஞ்சி பேசுறீங்க? நான் திண்டுக்கல் மாவட்டம் பரிச்சிபாளையத்திலிருந்து பேசுறேன், வஹீதுத்தீன். சரி, உங்க கேள்வியை கேளுங்க, ஹஸரத் இருக்காங்க விளக்கம் தருவதற்கு. ஒரு டிவி வால்யூம் கம்பேர் பண்ணுங்க ஜி. ஊர்ல ஜும்மா அன்னைக்கு ஜும்மாவுல அந்த பயானு தர்ஜுமா தொழுகை எல்லாமே வெளி மைக்ல சொல்றாங்க, அது கூடுங்களாங்க கருத்து? சரிம்மா, நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை தருவார்கள் ஹஸரத் அவர்கள். உங்கள் ஊரில் ஜும்மாவுடைய தொழுகை, அதனுடைய ஹுத்பா, அதனுடைய பயான் எல்லாத்தையுமே வெளிமைக்கு போட்டு செய்கிறாங்க, இது மார்க்கத்திலே கூடுமா என்ன கேட்டுக்கிறீங்க? மார்க்கத்திலே கூடுமா கூடாதா என்றால் கூடும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு பிதஅத்தான வழிமுறை. இது ஜும்மாவுக்கு மட்டும் இல்லை, 5 நேர தொழுகை இருந்தாலும் இதே சட்டம் தான். பள்ளிக்குள்ளே நம்ம மைக்கு வைக்கிறோம், அதில் அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா நிறைய கூட்டம் இருக்கும், இங்கே நம்ம தனியாக ஓதுனா பின்னால் உள்ள சப்புக்கு காதில் கேட்காது, அதனால் நம்ம மைக்கு வச்சுக்கிறோம், அதில் அர்த்தம் இருக்கிறது, பிரச்சனை கிடையாது. வெளி மைக்குக்கு என்ன தேவை வந்துடுச்சு? தேவையில்லாத குற்றங்கள் தான் இதில் வரும் வெளி மைக்கை போட்டால். ஏன் தெரியுமா? வெளி மைக்க போகிறோன்னு வச்சுக்கிறோங்க, இவர் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுவார், வெளியில் எத்தனை பேர் இருப்பாங்க, அதை கேட்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் இப்போ பாவியாக ஆகிடுவாங்க. ஏன்னா குர்ஆனில் இறைவன் சொல்லும் பொழுது ஃபைதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு, குர்ஆன் ஓதப்பட்டால் காது தாழ்த்தி கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை போடுறான். இவர் குர்ஆனை ஓதுவார் உள்ளுக்கு பள்ளிக்குள்ளே, வெளிமைக்கில் எல்லாருக்கும் கேட்கும், அதை கேட்டுட்டா அவங்க தப்பிச்சிருவாங்க, குற்றவாளி ஆக மாட்டாங்க, நன்மையும் கிடைக்கும். ஆனால் அவர் குர்ஆன் ஓதிட்டு இருக்கும்போது இவங்க இன்னொருத்த பேசிகிட்டு இருக்காங்க, வேறு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அப்போ ஓதப்பட்ட வசனத்தை கேட்கலன்னு வைங்களேன், இப்போ அவங்க குற்றவாளி. அவங்க குற்றவாளி ஆனதுக்கே காரணம் வெளிமைக்கு போட்டதுனால தான். இல்லாட்டி உள்ளுக்கே அவர் ஓதிருப்பார், உள்ளுக்குள்ளும் கேட்டிருப்பாங்க, பிரச்சனை இருக்காது. இன்னும் சில ஊர், இப்போ உங்கள் ஊரில் ஜும்மா பற்றி சொல்லியிருக்கிறீங்க, இன்னும் சில ஊர்வலாம் இந்த சுபு தொழுகை மட்டும் அப்படி செய்கிறாங்க, சுபு தொழுகை மட்டும் மைக்க போட்டு விட்றாங்க, அந்த தொழுகை முழுவதும் வெளிமைக்கில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் இன்னும் சில ஊர்கள்லேருந்து எல்லா வக்திலையும் அப்படி செய்கிறாங்க. இன்றைக்கி எதுக்கெடுத்தாலும் அது பிதாத்து இது பிதாத்துன்னு சொல்லி நல்ல காரியத்தெல்லாம் இல்லாமல் ஆக்குறாங்கல்ல,
அவங்க கூட வெளிமயக்க போட்டுட்டு தான் ஒவ்வொரு வக்தையும் தொலை வைக்கிறாங்க. அதெல்லாம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இடைஞ்சல் கொடுக்குறாங்க. ஆனால் இதுதான் பிதாத்து. வெளிமைக்கு போட்டு இந்த மாதிரி செய்கிறது தான் பிதாத்து, மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. பிதாத்தை பற்றி பெருசாக பேசக்கூடியவங்களும் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த பிதாத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி செய்கின்ற போது மற்றவங்களும் இடைஞ்சல். இப்போ மைக்கை போட்டு வராங்களேன், சுபுலையோ மற்ற வக்திலேயோ வீட்டுகளில் பக்கத்துலேயும் வீடுகளில் இருக்கும். அங்கே குழந்தைகளும் இருப்பாங்க, பெரியவர்கள் வயது முந்தவர்கள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க. இப்படி கஷ்டப்படுறத அதிகமான சத்தத்தில் மைக்கு வச்சு ஓதும் பொழுது வீட்டில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு இடைஞ்சல் ஏற்படுமா இல்லையா? தூக்கம் இல்லாமல் தவிக்கிற எத்தனை நோயாளிகள் கஷ்டப்படுவாங்களா இல்லையா? இவர் அல்லாவை வணங்குறது உள்ளுக்கு பள்ளிக்குள்ளே வணங்க வேண்டியதானே. இவர் அல்லாவுடைய வணக்கம்ங்கிற பேர் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கிறாரா? இந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் தாலா பாவத்தை தான் கொடுப்பான். ஏன் அல்லாவுடைய வணக்கம்னு பேரை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்கறது? அதே போல் வயது முதிர்ந்தவர் தூக்கமெல்லாம் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்யவே கூடாது. அன்றைக்கி சில பேர் தத்துவம் பேசுகிறவங்க, நாங்கள் தான் நபி வழி நடக்கிறோம் பேசுகிறவங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? அடுத்த ஆளுக்கு டிஸ்டர்ப் கொடுக்காதீங்க அப்படின்னாங்க. தன்னுடைய கையினாலோ நாவினாலோ மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காதவன் தான் உண்மையான முஸ்லீம் என்ன நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. நபி வழியை பின்பற்றுவோம் என்று 10 தடவை 100 தடவை 300 தடவை மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டு 5 தடவை அல்லாஹ் வணங்குற பேரில் வெளிமைக்க போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு இடைஞ்சல், பெரியவங்களுக்கு இடைஞ்சல், நோயாளிக்கு இடைஞ்சல். இதில் வேறு நல்ல காரியம் செஞ்சாக்கா பிதாத்துன்னு சொல்லிக்கிட்டு இந்த பிதா செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? வெளிமைக்க போட்டு மற்றவங்களை இடைஞ்சல் கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் என்ன ஆதாரம் இருக்குது? அதனால் இது எந்த வக்துக்கும் செய்யக்கூடாது. இதை காரணம் என்ன? நான் சொன்ன இடைஞ்சல் மட்டுமல்ல, இவங்க குர்ஆனை ஓதுகின்ற போது நல்லா இருக்க மனிதர்கள் கூட கேட்கும் நிலையில் இருக்கலாம், கேட்காத நிலையிலும் இருக்கலாம். அப்போ கேட்காத நிலையில் இருந்தாக்கா அந்த குற்றத்துக்களை இவங்க காரணமாகிடுவாங்க. அதனால் உண்மைக்கு போடுறோம்னு சொன்னால் தக்க காரணம் இருக்கிறது. எல்லாம் கேட்டு தான் ஆகணும். இல்லை உண்மைக்கு எங்கே போகிறீங்க? கடைசி போல இருக்கிறாரு, எங்கே மைக்க போகிறீங்க? நான் கேட்காம தான் இருக்கேங்கிறாரு. தொலைக்குளிர் கேட்டே ஆகணுமே, கேட்காம தான் இருப்பேன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் இவங்களுக்கு போடுறோம்னு சொன்னால் அது சரிதான். ஆனால் வெளிமைக்கு அறவே போகக்கூடாது. 5 வக்துக்கும் சரிதான், ஜும்மாவுக்கும் சரிதான் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் ஸ்வரிபாளையத்துலேருந்து ஆமினா பிபி பேசுகிறோம். சரிம்மா, உங்கள் கேள்வியை கேளுங்க, ஹஸரத் இருக்காங்க விளக்கம் தருவதற்கு. இந்த மாசமா இருந்து 3 மாசம் 4 மாசத்துல அபாசனம் ஆயிடுதுல, அவங்களுக்கும் பாத்தியா ஓதணுமா? குழந்தை பேர் வச்சு பாத்தியா ஓதணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படின்னு கொஞ்சம் அதற்கு விளக்கம் சொல்லுங்க. சரிம்மா, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை தருவார்கள் சிறுத்தவர். குழந்தைகள் இறந்து விட்டால் அந்த குழந்தைகளுக்கு 3 மாதம் 4 மாதம் இந்த மாதிரி அந்த குழந்தைகள் இறந்து போயிடுது. அந்த குழந்தைக்கும் பேர் வைக்கணும் அப்படிங்கிறாங்களே, அந்த குழந்தைக்காகவும் ஃபாத்தியா ஓதணுங்கிறாங்களே, அப்படியெல்லாம் செய்யணுமா என்று நீங்கள் கேட்டுக்கிறீங்க. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் அந்த குழந்தைக்கு நல்லது. பேர் வச்சு தான் ஆகணும். காரணம் என்னென்னு கேட்டால் அந்த குழந்தை ரூஹு ஊதப்பட்ட குழந்தை தானே. குழந்தையாக இருக்கும்போது வஃபாத் ஆயிடுச்சு, ஆனால் ரூஹு ஊதப்பட்ட குழந்தை தான், நம்மளோடு வாழ்ந்த குழந்தை தான். மறுமையில் மக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா எழுப்பும் பொழுது அந்த குழந்தைய தான் அல்லாஹ் எழுப்புவான். அப்போ அந்த குழந்தை பேருள்ள குழந்தையாக இருக்கணுமா இல்லையா? அதனால் அந்த குழந்தைக்காக நாம் ஒரு பேரை வச்சிட வேண்டியதுதான். அதற்காக ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்த அவசியம் கிடையாது. இப்போ சாதாரணமாக இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா, மற்றவங்களாம் கூப்பிட்றோம், பெரியவங்களையும் அழைக்கிறோம், குடும்பத்தில் உள்ளவங்களை அழைக்கிறோம், ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஏற்படுத்தி எல்லாரும் சந்தோஷப்படுத்தி ஒரு நிகழ்ச்சியை துவா செஞ்சு அந்த குழந்தையோட எதிர்கால வாழ்வு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அப்படி செய்கிறோம் பாருங்கள். அந்த மாதிரி செய்ய தேவையில்லை. நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே அந்த குழந்தைக்கு நான் என்ன பேர் சூட்டினேன் நம்ம சொல்லிட்டாலே போதுமானது தான். அதுக்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு தான் பண்ணணும்னு நினைக்க வேணாம். சாதாரணமாக இந்த இறந்து போன குழந்தைக்கு இன்ன பேரே சூட்டினேன் அப்படி சொன்னால் போதும். இது 3 மாத குழந்தை அப்படின்னு மட்டுமல்ல, வயிற்றிலே இருக்கும் பொழுது சில பேர் இந்த பூரணம் பெறாமல் 10 மாதத்துல தான் குழந்தைகள் பிறப்பாங்க. சில பேருக்கு 7 மாதத்துலேயே பிறந்துடும், சில பேருக்கு 8 மாதத்தில் பிறந்துடும், சில பேர் 6 மாதத்தில் பிறந்துடும். இந்த மாதிரி பிறந்து இப்போ 7 மாதம் 8 மாதத்தில் பிறந்து உயிராக வாழ்கிற குழந்தை இருக்குது, அது பிரச்சனை இல்லை. அந்த குழந்தை மற்ற மாதிரி தான் நம்ம வளர்த்து எடுப்போம், பிரச்சனை கிடையாது. சரி, பிறந்த உடனே வஃபாத் ஆயிரும் பாருங்க. 6 மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்து இறந்து போச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன். இப்போது இந்த குழந்தைக்கும் கூட நம்ம பேரை சூட்டணும்.
ஏன்னா இது வந்து முழுமையான வளர்ச்சி அடையலை. 4 மாதத்துக்கு பின்னால் வச்சுக்கிற வேண்டியதுதான். ஏன்னா ஒரு பெண்ணுடைய வயிற்றில் ஒரு குழந்தை கரு இருக்கும் பொழுது 4 மாதம் நிறைவு பெற்று விட்டால் மலக்கு அங்கே வந்து ரூஹு ஊதுகிறார். இந்த குழந்தை நல்ல குழந்தையா அல்லது தீய குழந்தையா, ரிசுக்கு என்ன, வாழ்நாள் என்ன என்பதையெல்லாம் அவர் எழுதுகிறார் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. அப்போ 4 மாதம் ஆயிட்டாலே அது ரூஹு ஊதப்பட்டுறது. அப்போ ஒரு பெண்மணி கற்பம் தரித்து 4 மாதங்களுக்கு பிறகு ஈண்டெடுத்துட்டாலே அந்த குழந்தைக்கு நாம் பெயரை சூட்ட வேண்டும். ஏன்னா அந்த குழந்தையும் மறுமையிலே எழுப்பப்படும், மக்களோட மக்களாகத்தான் அதுவும் இருக்க போகுது. அதனால ஒரு பெயரை வச்சிட வேண்டியதுதான். இந்த ஃபாத்தியா ஓடுறது அப்படிங்கிறது நல்லதை செஞ்சு அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறது தான். அது தாராளமாக செய்யலாமே, அதுவும் ஒரு ரூஹு தானே. நம்ம ஃபாத்தியா ஓதணும்னு சொன்னால் அல்ஹம்து சூரா ஓதுறோம், ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை இருக்குது. அந்த நன்மையெல்லாம் அந்த குழந்தையோட ரூஹுக்கு போய் சேருது. அதையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். அன்பார்ந்த நேயர்களே, பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள். ஹசரத் அவர்களும் தெளிவான அழகிய விளக்கங்களை தந்தார்கள்.